மார்ச் 31 கணித வரலாற்றுல இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள். ஏன் தெரியுமா? ஒரே தேதிதான். ஆனா வேற வேற நூற்றாண்டு, வேற வேற நாட்டுல சில அறிவாளிகள் நம்ம உலகத்தையே மாத்திட்டாங்க. சரி வாங்க, அவங்க யாருன்னு ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். வீடியோ கேம்ஸ்ல எப்படி இவ்ளோ பெரிய 3D உலகத்தை உருவாக்குறாங்க? ஜிபிஎஸ்க்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு எப்படி தெரியுது? இதுக்கெல்லாம் பதில் மார்ச் 31, 1596ல பிறந்த ரெனே டெஸ்கார்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்தது. அவர் வெறும் 2 நம்பரை வச்சு ஸ்பேஸ்ல இருக்கிற எந்த ஒரு இடத்தையும் குறிக்க ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு நாம பார்க்குற எல்லா மேப், வீடியோ கேம், சார்ட் எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. பழைய ஐடியாஸ் எப்படி நம்ம புது டெக்னாலஜிக்கு உதவுதுன்னு பாருங்க. அதே மார்ச் 31 தான். ஆனா இப்ப நாம 1727ஆம் வருஷத்துக்கு போலாம். பொருட்கள் ஏன் கீழே விழுது, ஆனா கிரகங்கள் மட்டும் வானத்துல நிக்குது? இயக்கத்தோட விதிகள் என்ன? இதுக்கான பதில் மார்ச் 31, 1727ல இறந்த ஒரு மேதைக்கிட்ட இருந்து வருது. அவர்தான் ஐசாக் நியூட்டன். அவர் கால்குலஸ்னு ஒரு புது கணக்கை கண்டுபிடிச்சாரு. அதுதான் மாற்றம் மற்றும் இயக்கத்தோட மொழி. இத வச்சு ஒரு சேட்டலைட்டோட பாதையிலிருந்து கிரிக்கெட் பால் போற வரைக்கும் கணிக்க முடியும். பிரபஞ்சம் கணக்கு விதிகளை தான் பின்பற்றுதுன்னு அவர் நமக்கு புரிய வச்சால். அதே தேதிதான். ஆனா 150 வருஷம் கழிச்சு ஒரு புது ஐடியா நம்ம உலகத்தையே மாத்துச்சு. ஆன்லைன்ல ஏன் ஃப்ளைட் டிக்கெட் விலை அடிக்கடி மாறுது? பாப்புலரான பொருள் ஏன் சீக்கிரம் வித்துடுது? இத விளக்கினது மார்ச் 31, 1877ல இறந்த அகஸ்டின் கோர்னாட். வாங்குறது விக்கிறதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு விளக்க முதல்ல கணக்க பயன்படுத்தினது அவர்தான். இன்னைக்கு எல்லா பிசினஸும் பயன்படுத்துற சப்ளை அண்ட் டிமாண்ட்ங்கிற கான்செப்ட இவர்தான் உருவாக்குனாரு. சோ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பார்க்குற ஒவ்வொரு விலையும் ஒரு பெரிய கணக்கோட ஒரு பகுதி தான். ஒரே ஒரு நாள், ஆனா 3 மிகப்பெரிய ஜீனியஸ். இவங்கள இணைக்கிற விஷயம் என்ன? இவங்க எல்லாரும் உலகத்தை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி, இந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பேட்டர்ன் என்ன? அவங்க அப்படி கேட்டதால தான் இன்னைக்கு நம்மகிட்ட ஜிபிஎஸ், மாடர்ன் பிசிக்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே இருக்கு. கணக்குங்கிறது உலகத்தை பார்க்குற ஒரு பவர்ஃபுல் வழி. இப்போ நீங்க என்ன பேட்டர்ன்